அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலக்கணம், அதாவது அரபி இலக்கணம் ரொம்ப முக்கியம். என்ன நஸ்த ஈ நஸ்த நஸ்த ஈன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறையா வேர்ட்ஸ் வரும். இப்போ நம்ம இலக்கணம் தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சாலே நம்ம அதை வச்சே நிறையா வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ அரபி இலக்கணம் மூலமாக நம்ம குரானில் நிறையா ஆயத்துக்களை ரொம்ப எளிதான முறையில் தமிழர்த்தம் விளங்குத விலங்கு மாதிரி நம்ம ஓத முடியும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இலக்கணத்தில் எப்படி பெயர், வினை, இடை எப்படி இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரியே தான் அரபிலையுமே பெயர் சொல்லை பற்றி பார்க்க போகிறோம். பெயர் சொல் இஸ்ம்னா என்னென்னா பெயர். ஓகேவா? பிஸ்மில்லாஹி, அந்த இஸ்மு வரும்லா, அந்த பிஸ்மினாலும் பெயர், அல்லாவை கொண்டு. அதே மாதிரி பெயர். பெயர்னால் நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும், மனிதர், விலங்குகளை கொண்டு தான் நம்ம பெயர் சொல்ல ஆரம்பிப்போம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வெப்னா என்னது? வினைச்சொல். வினைச்சொல்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும், வினைனா என்னதுன்னா ஒரு செயலை குறிக்கும் சொல். அதாவது நடக்கிறது, ஓடுறது, பாடுறது. ஒரு பெயர் செய்பவர் அவர்கள் செஞ்ச, அதாவது நம்ம என்ன செய்தோமோ, இப்போ நான் சொல்கிறது ஒரு பெயர் சொல், நம்ம செய்கிற செயலை குறிக்கிறது வினைச்சொல். இது அதே மாதிரியே தான் இணை சொல்லும். இணை சொன்னால் இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் அவர்களால் நடத்தப்பட்டது. இந்த அவர்களால் ஹலால்னு ஆள்னு வருதுல்ல, அதே மாதிரியே தான் இணைச்சொல். அப்போ அரபி இலக்கணத்திலேயே எல்லா இலக்கணத்தையும் போல் 3 வகையான சொற்களை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறோம். ஒன்று பெயர்ச்சொல், இரண்டாவது இணைச்சொல், மூன்றாவது இணைச்சொல். சரியா? பெயர்ச்சொலுக்கு இஸ், ஃபால், இணைப்பு சொல். ஓகேவா? இப்போ பாருங்கள், தனியாக எந்த ஒரு சொல்லுமே பொருள் தராது. இப்போ நான் சொன்ன மாதிரியா, அதிலிருந்து வந்தது, அதன் உள்ளே இருக்கிறது, அதனை நோக்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதை போக போக பார்க்கலாம். வேறு இப்போ ஒரு பெயர் சொல்லை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பெயர் சொல்ல பொதுவாகவே ஒருமைப்பன்மையை பற்றி பார்க்க போகிறோம். பெயர் சொல்லலாம் என்னதுன்னா, இப்போ ஒருத்தங்க இருக்காங்களா, இல்லை ஆண்பாலில் இன்னும் ஒரு பன்மை வரும், பெண்பாலில் இன்னும் பன்மை வரும் பார்க்க போகிறோம். ஓகேவா? பெண்பால் வினைமுற்றையும் பார்க்க போகிறோம், பெண்பால் பெயர் சொல்லையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், முஸ்லீம், இது ஒருமை. முஸ்லிமூன, முஸ்லிமீன, இது முஸ்லீம்கள்னு சொல்லுவாங்க, ஆண்குரிய முஸ்லீம்கள். அதே மாதிரி முஹ்மின், முஹ்மினீன, முஹ்மினூன, இதெல்லாம் பன்மைகள். முக்மீன், அதாவது முஸ்லீம்கள், முக்மீன்கள் அப்படின்னு சொல்லோம்னா, அந்த கல்லுக்கு இங்கே மூண அல்லது லீன அப்படின்னு வரும், யால வரும் அல்லது நூனில் வரும். நூன் வா யா சேரு. ஓகேவா? அப்படி வரும். இப்போ பெண்மைக்கு இதில் பாருங்கள், முஸ்லீம், முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்கள். சரியா? முஹ்மினான பெண்கள். முஸ்லீம் எப்படி வருதோ அதோட பன்மைகளை தான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு மான்னு சொல்லி அந்த மா பக்கத்தில் அலிஃப் வரும். ஓகேவா? மீன் பக்கத்தில் பொதுவாக அலிஃப், அதாவது ஓரளவு நீட்டு சொல்லப்படும் பெண்களுக்கு. ஆனால் ஆண்களுக்கு ஜேரும் பேஸும் வரும், பெண்களுக்கு சபருடைய மீனிங்கில் வரும். ஓகேவா? சபரோட மீனிங்கில் வந்தால் பெண்கள், ஜேரு பேஸோட மீனிங்கில் வந்தால் ஆண்கள். எதுக்கு? பன்மைக்கு. முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள். அதுக்கப்புறம் ஷாலிஹான ஆண்கள், ஷாலிஹான பெண்கள். சாலிஹின்னா வெறும் சாலி அப்படின்னு தான் சொல்லுவோம், முஸ்லீம். ஆனால் நம்ம பன்மையை குறிக்கும் போது எப்படி வருதுன்னு பாருங்கள், ஜேரும் பேஸும் ஆண்களுக்கும், ஜபரு மட்டும் பெண்களுக்கு வருது. ஓகேவா? அதாவது அதோட நீட்டமாக சொல்லணும். இப்போ பாருங்கள், இதுக்கு முஸ்லீமுக்கு பன்மைகளை 2 இதுலேயுமே நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. முனாஃபிக்கும் பன்மைகளை 2 இதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. பெயர் சொல்னா எது, அந்த பெயர் சொல்ல குறிக்கக்கூடிய அரபியோட வார்த்தைகள் என்னதுன்னு சொல்லுங்கள். நம்ம கற்றதன்படி நம்ம திரும்படி ப்ராக்டிஸ் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு நிறைய அரபியோட வார்த்தைகளோட தமிழர்த்தங்கள் தெரிஞ்சு நம்ம குரானை ஓதும் போதோ அல்லது குரானோட ஆயத்துக்களை எங்கே உச்சரிக்கும் பொழுதோ நம்மளுக்கு தமிழர்த்தங்கள் தெரியும் போது நம்மளுக்கு ஈடுபாடு ஃபுல்லும்